காட்டுல ஒரு முனிவர் கடுமையான தவம் இருந்துட்டு இருந்தாரு. ஒரு பட்டாம்பூச்சி தேவதை அதோட காட்டுல இருந்து பக்கத்து காட்டுக்கு பறந்து வந்துட்டு இருந்தது. இந்த காடு ரொம்ப அழகா பசுமையா இருக்கே, பார்ப்பதற்கு ஒரு நந்தவனம் போல காட்சியளிக்கிறது. அப்படி அந்த பட்டாம்பூச்சி மெய் மறந்து பறந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு முனிவர் அந்த காட்டுல தவ இருக்கிறத கவனிக்காம அவர் மேல மோதிருச்சு. ஏய் பட்டாம்பூச்சி, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் மேலே மோதி என் தவத்தை கலைச்சிருப்ப. இந்த தவத்தை கடைப்பிடிக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா? நான் கடுமையான விரதம் இருந்து என்னை நானே வருத்திக்கிட்டு இந்த தவத்தை இப்போதான் ஆரம்பிச்சிருக்கேன். முனிவரே, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. நான் பக்கத்து காட்டுல இருந்து வரேன். இந்த காட்டோட அழகுல நான் மயங்கிட்டேன். அதனால தான் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறத கவனிக்காம உங்க மேல வந்து மோதிட்டேன். நான் செஞ்சது தவறு தான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க முனிவரே. நான் உன்னை அவ்வளவு சீக்கிரமா மன்னிக்க மாட்டேன். என் தவத்தை கலைச்சதுக்காக நான் நிச்சயம் உனக்கு தண்டனை கொடுப்பேன். இல்லை இல்லை முனிவரே, நான் என் வாழ்க்கையில தண்டனை அப்படிங்கிற வார்த்தையை கூட கேள்விப்பட்டது இல்லை, அதை அனுபவிச்சதும் இல்லை. இத்தனை நாளா நான் சுதந்திரமா பறந்து பழகிட்டேன். எனக்கு தயவு செஞ்சு தண்டனை மட்டும் கொடுக்காதீங்க முனிவரே. ஏய் பட்டாம்பூச்சி, இங்க பாரு. நீ அவ்வளவுதான் என்கிட்ட கெஞ்சி கேட்டாலும் என் மனசு இறங்கவே இறங்காது. நீ செஞ்சது பெரிய தவறு. இந்த காட்டில் இருக்கிற எல்லா பறவைகளும் உன்னை தொந்தரவு செய்வாங்க. நீ இப்போ என்ன தொந்தரவு செஞ்சியே அதே மாதிரி நீ சுதந்திரமாக சுற்றி திரிஞ்ச எல்லாமே இன்னைக்கு தான் கடைசி. நீ இதே இடத்துல ஒரு குளமாக மாறணும் அப்படின்னு நான் சாபம் விடுறேன். ஐயோ முனிவரே, சாபலாம் விடாதீங்க. நான் அறியாம தானே தப்பு செஞ்சேன். இந்த சாபத்திலிருந்து விடுபட நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த காட்டில் எந்த ஒரு பறவை உன்னுடைய பேச்சையும் நிலைமையும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை தொந்தரவு செய்யாமல் இருக்கோ அந்த பறவை தான் உனக்கு விடுதலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவர் மறைஞ்சிட்டாரு. அந்த பட்டாம்பூச்சியும் ஒரு குளமா மாறிடுச்சு. இப்படியே சில நாட்கள் கடந்து போச்சு. ஒரு நாள் கோரிக்காகவும் அந்த குளத்தின் வழியா பறந்து வந்துச்சு. ரொம்ப தாகமா இருக்கு. இந்த குளத்துல தண்ணி குடிச்சிட்டு அப்படியே இந்த மரத்து நிழல்ல கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு போலாம். காகமே, நான் உண்மையிலேயே ஒரு குளம் இல்லை, நான் ஒரு தேவதை பட்டாம்பூச்சி. ஒரு முனிவர் எனக்கு விட்ட சாபத்தினால நான் ஒரு குளமா மாறிட்டேன். நான் மறுபடியும் தேவதையா மாறணும்னா நீ என்னை எந்த தொந்தரவும் பண்ணக்கூடாது. காகமே, தயவு செஞ்சு என்னுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னை தொந்தரவு செய்யாத. அப்போதான் என் சாபம் நீங்கும். ஏ குலமே, யாருக்கிட்ட நீ பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த கதையெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது. ஏதோ முனிவர் வந்தாரா, சாப விட்டாராம், நீ குலமா மாறிட்டியான். நான் உன்னை தொந்தரவு செய்யாம இருந்தா நீ உன்னுடைய பழைய நிலைமைக்கு வந்துடுவியா? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. நான் என் தாகத்தை தீர்க்கவும் போறேன். அப்புறம் இந்த தண்ணிக்குள்ள இறங்கி விளையாடவும் போறேன் பாரு. காகமே, தயவு செஞ்சு என்னை நம்பு. என்னுடைய நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு என்னை நீ தொந்தரவு செய்யாத. எனக்கு உதவி செய் காகமே. ஏ குளமே, நீ சொல்றது ஒருவேளை உண்மையா இருந்தாலும் நான் எதுக்கு உன்னை நினைச்சு கவலைப்படணும்? என் சந்தோஷத்துக்கு எதுக்கு தடை போடணும்? நான் எதுக்கு உன்னை காப்பாற்றணும்? இதனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ என்ன கதை சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அப்படின்னு சொன்ன காகம் அந்த குளத்துல இறங்கி விளையாண்டுச்சு. அடுத்த நாள் காலையில பொழுதும் விடிஞ்சுது. நான் தெரியாம செஞ்ச ஒரு தப்புக்காக எனக்கு இப்படி ஒரு தண்டனையா?
நான் எவ்வளவு சுதந்திரமாக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த தண்டனை எனக்கு? அப்படின்னு அந்த குளம் வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்ததை பக்கத்தில் இருந்த ஒரு மரம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. குளமே, நீ ஒன்றும் கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி இந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளும் சுயநலமானவங்க இல்லை. நிறைய நல்ல பறவைகளும் இருக்காங்க. அவங்க கண்டிப்பாக உன்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கு உதவி செய்வாங்க. நீ கொஞ்சம் பொறுமையாக இரு. மரமே, எனக்கு இந்த காட்டில் உள்ள பறவைங்க எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு எனக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை. இந்த காடு ரொம்ப அழகாக இருக்குன்னு தான் நான் இந்த காட்டில் கொஞ்ச நாள் தங்கலான்னு வந்தேன். இந்த காட்டில் நான் குளமாக மாறி ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் எந்த பறவையும் இந்த வழியாக வரல. வந்த ஒரே ஒரு பறவையும் என் நிலைமையை புரிஞ்சிக்காம என் மேலே ஏறி விளையாண்டுட்டு போயிருச்சு. குளமே, சீக்கிரமாக நல்ல மனசு உள்ள பறவைங்க உனக்கு உதவி செய்வாங்க. நீ வேணும்னா பாரு. நானும் இப்படி தான் இந்த காட்டில் மழை இல்லாமல் பட்டு போகிற மாதிரி இருந்தேன். மீன் அப்படிங்கிற குருவி தான் எனக்கு தண்ணி ஊற்றி காப்பாத்துச்சு. அடுத்த நாள் பொழுது விடிஞ்சது. அம்மா, வீட்டில் ரொம்ப போர் அடிக்குது. என்னை தனியாகவும் வெளியில் விட மாட்டேங்கிறீங்க. என்னை எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க. ஜக்கு, இந்த காட்டில் ஒரு சின்ன குளம் ஒன்று நேத்திக்கு பார்த்தேன். அதை பார்த்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்கிட்ட நேத்திக்கு பேசுச்சு. நான் அந்த குளத்து மேலே ஏறி விளையாண்டுட்டு வந்தேன். அம்மா, அப்போ வா, சீக்கிரமாக இப்போவே அந்த குளத்துக்கு போகலாம். இப்படி பேசிக்கிட்ட கோரியும் ஜக்குவும் குளத்துக்கு போனாங்க. அம்மா, இந்த குளம் ரொம்ப அழகாக இருக்குமா? காகமே, எதுக்காக மறுபடியும் இந்த குளத்தை தொந்தரவு செஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த குளத்துல விளையாடுறது அதுக்கு பிடிக்கலன்னு அதோட விருப்பத்தை சொல்லிருச்சுல்ல. அப்புறம் ஏன் ஒதுங்கி போகாமல் இப்படி தேடி தொந்தரவு பண்ணுற? ஏய் மரமே, நான் குளத்துல விளையாண்டா உனக்கு என்ன? உன் வேலை எதுவோ அதை பார்த்துக்கிட்டு இரு. நானும் என் பையனும் விளையாட தான் போகிறோம். உன்கிட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை, புரியுதா? அம்மா, ஏன் இந்த மரத்துக்கிட்டலாம் போய் பேசி நேரத்தை வீணடிச்சிக்கிட்டு இருக்கீங்க? நாம் இந்த மரத்தை வெட்டி ஊஞ்சல் செஞ்சிடலாம். அப்படி செஞ்சிட்டா இந்த மரத்தோட தொல்லையும் இனி இருக்காது. அப்புறம் நம்ம டெய்லியும் இங்கே குளத்துல இறங்கி விளையாடலாம். ஜக்கு, உன் யோசனையும் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்படியே செஞ்சிடலாம். காகங்களே, இந்த ஆணவமான பேச்சுக்கு நிச்சயம் ஒரு நாள் தண்டனையை தான் அனுபவிக்க போறீங்க. அப்போதான் ரொம்ப வருத்தப்பட போறீங்க பாருங்க. அந்த மரம் சொல்றத எதையுமே காதில் வாங்காம கோரியும் ஜக்குவும் குளத்துல இறங்கி சந்தோஷமா விளையாண்டாங்க. ஜக்கு, போதுவா, நேரமாகிருச்சு. இரவு நேரம் வரப்போகுது. நம்ம வீட்டுக்கு போகலாம். நாளைக்கு சீக்கிரமா விளையாடலாம் அப்படின்னு சொன்ன கோரியும் ஜக்குவும் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் அந்த காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் புதுசாக குளம் தோன்றின விஷயம் தெரிஞ்சிருச்சு. அம்மா, நம்ம காட்டில் புதுசாக ஒரு குளம் தோன்றியிருக்கான். அம்மா, என்னை அந்த குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா? எனக்கு அந்த குளத்துல இறங்கி விளையாடணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. சரி பியூட்டி, நீ கேட்டு நான் இல்லைன்னு சொல்லுவேன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவியும் பியூட்டியும் குளத்துக்கு போனாங்க. நண்பா, நீ எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு? வா மீனு, என்ன இவ்வளோ நாள் ஆளையே காணோம், எப்படி இருக்கிய? நாங்கள் நல்லா இருக்கோம் நண்பா. கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் இந்த பக்கமே வரலை. என் மக பியூட்டி புதுசாக தோண்டின குளத்துல விளையாடணும்னு ஆசைப்பட்டா, அதான் கூட்டிகிட்டு வந்தேன் நண்பா. மீனு, உன்கிட்ட உதவி ஒன்று கேட்குறேன், அதை மறுக்காமல் செய்வியா? நண்பா, உனக்கு நான் நிச்சயமாக உதவி செய்கிறேன்.
உனக்கு என்னால் என்ன உதவி வேணும்னு சொல்லு. மீனு, என் பக்கத்தில் இருக்கிற இந்த குளம் உண்மையிலேயே ஒரு குளம் கிடையாது. இது ஒரு பட்டாம்பூச்சி தேவதை. ஒரு முனிவர் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இந்த பட்டாம்பூச்சி தேவதை தெரியாமல் வந்து அவர் மேலே மோதிருச்சு. அதனால் அந்த முனிவர் குளமாக மாற சாபம் விட்டார். இந்த காட்டில் எந்த ஒரு பறவை இந்த குளத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு தொந்தரவு செய்யாமல் இருக்கோ அப்போ தான் இந்த குளத்துக்கு விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த குளம் ரொம்ப நாளாக இங்கே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. நீ தான் இந்த குளத்துக்கு விமோச்சனம் தரணும் மீனு. நண்பரே, நீங்கள் சொல்கிறது எல்லாம் உண்மையா? ஆமாம் மீனு, நான் சொல்கிறது எல்லாம் முழுக்க முழுக்க உண்மைதான். நீ தயவு செஞ்சு இந்த குளத்துக்கு உதவி செய்வியா? அம்மா, நான் இந்த குளத்தில் விளையாடலைனாலும் பரவாயில்ல. நீங்கள் இந்த குளத்துக்கு உதவி செய்யுங்க அம்மா. உதவி செஞ்சு விமோச்சனம் கொடுங்க. அப்படி மீனுக்குருவி அந்த குளத்துக்கு விமோச்சனம் கொடுத்தது. அந்த குளமும் தன்னுடைய பழைய நிலையான பட்டாம்பூச்சி தேவதை உருவத்துக்கு மாறிடுச்சு. பறவையே, இந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா பறவைகளும் ரொம்பவே சுயநலமானவங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்கு உதவி செஞ்சு அது உண்மை இல்லை அப்படின்னு நிரூபிச்சிட்ட. இந்த சாபத்தில் இருந்து நீ எனக்கு விமோச்சனம் கொடுத்தனால உனக்கு ஏதாவது பரிசு கொடுத்து உதவணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் கொடுக்குற பரிசு நீ மறுக்காமல் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த பட்டாம்பூச்சி தேவதை மீனுக்குருவிக்கு ஒரு ரோஸ் வீடும் அதில் நீச்சல் குளமும் பரிசாக கொடுத்துச்சு. பட்டாம்பூச்சி தேவதை, உங்களுடைய இந்த பரிசு பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி வீட்டை எடுத்துக்கிட்டு அதோட வீட்டுக்கு போச்சு. மீனுக்குருவி போன உடனே கோரிக்காகமும் ஜக்குவும் குளத்துக்கு வந்தாங்க. இங்கே இருந்த குளம் எங்க? சுயநலமான காகமே, நான் என்னுடைய சாபம் நீங்கி பழைய நிலைக்கு வந்துட்டேன். இனிமே என்னை நீ தொந்தரவு செய்யவே முடியாது. அது மட்டும் இல்லை, நீ இத்தனை நாளாக எனக்கு கொடுத்த துன்பத்துக்கு நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன பட்டாம்பூச்சி தேவதை கோரியையும் ஜக்குவையும் கண்ணுக்கே தெரியாத சின்ன உருவமாக மாற்றிருச்சு.